வாங்க, சங்கீதம் 105 சங்கீதம் 18 வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. அவன் கட்டப்பட்டிருந்தான். யார் இவன்? யாரும் தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு. 17 வாசிக்கலாம். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுடைய கால்களையும் கைகளிலும் விலங்கு போட்டு அவனை கட்டி போட்டார்கள். கவனிங்க, அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. நீதிமான், யதார்த்தமானவன், பரிசுத்தமானவன், தேவன் மேல் பயபக்தியுடன் இருந்தவன், யாக்கோபுக்கு பிரியமான குமாரன், தேவனை கொண்டிருந்தவன், தேவனுடைய தரிசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தவன். ஆனால் அவன் அநியாயமாக, அக்கிரமமாக, பொறாமையினாலே தன் அண்ணன்களே எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் அறியாத அற்புதமான ஆவிக்குரியவனை விற்று போட்டார்கள். அப்படி விற்கும் போது அவனை எப்படி வித்தாங்கன்னா, அடிமையாக விற்று போட்டார்கள். அந்நாட்களிலே அடிமைகளை யாராவது வாங்கி கொண்டு போனார்கள் என்றால் அவர்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கை போட்டு விடுவார்கள். ராஜகுமாரனைப் போல் வளர்ந்தான். தந்தைக்கு மிகவும் பிடித்த மகனாக வளர்ந்தான். தந்தையின் ஆஸ்திக்கு அதிபதி வரப்போகிற, அதாவது அந்த ஆஸ்தி அந்தஸ்துடன் வாழ வேண்டிய ஒரு அற்புதமான குமாரன் அநியாயமாக விற்று போடப்பட்டான். பைபிளை நாம பார்க்கிறோம். அவனுக்கு, அதாவது போடப்பட்டிருந்த சங்கிலிகளினாலே அவன் பயங்கரமாக கஷ்டப்பட்டான். என்ன தப்பு பண்ணிட்டு என்ன அப்படி அடிமையாக விற்று போட்டார்களே? ஒரு தப்பு பண்ணலையே, எந்த ஒரு கெடுதலும் பண்ணலையே, என் கைகளுக்கும் கால்களுக்கு இதை பாருங்க, சங்கிலிகளை போட்டுட்டாங்க. என்ன ஆக போகுது என்னுடைய வாழ்க்கை? என்ன ஆக போகுது என்னுடைய எதிர்காலம்? எதுக்கு எனக்கே இது மாதிரிலாம் நடக்குது? அந்நாளிலே யோசேப்பு இந்த கேள்வியை எழுப்புவதற்கு ஒரு காரணம் இல்லையா? இருந்துச்சுங்க காரணம். மொத்தம் 12 பேர். யாரும் விற்கப்படவில்லை. யாருமே விலங்கினால் கட்டப்பட்டு இருக்கவில்லை. இங்க இருக்கிற 12 பேர்ல நான் தான் ஆவிக்குரியவன், தேவனின் மேல் பயபக்தியுடன் வாழ்கிறவன், உண்மையா வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன், அப்பாவுக்கு எப்பவுமே உண்மையை சொல்கிறவன், அப்பாவினாலே நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக அழைக்கப்பட்டிருந்தவன். என் அப்பாவுக்கு நானா ரொம்ப இஷ்டம். அது மாத்திரமில்ல, ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நான் எதற்கு இந்த விதத்திலே நான் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறேன்? உண்மையாதான வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனின் மீது பயபக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதா சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை முழுவதுமாய் அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டேன். தேவனை விட்டு தூரமாக வாழ்கிறவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியங்களை செய்யறவங்களாம் நல்லா இருக்காங்களே, என்னோட அண்ணன் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க, அவங்க ஜாலியா அப்படி ஃப்ரீயா இருக்காங்க, அவங்க என்னோட அப்பாவோட இருக்காங்க, அவங்க யோசிக்கிற மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அத்தனை பேர்ல எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு? ஒரு ஈனஸ்திதிக்கு நான் வந்திருக்கிறேன். இன்று நம்மத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீங்களா? பிரதர், எனக்கு ஏனோ இப்படி தோணுது, எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு, என்னோட ஆபீஸ்ல எனக்கே அதிகமா எதிர்ப்புகள் இருக்குன்னு, எனக்கே ஒரு அஷூரன்ஸே இல்லாம இருக்குன்னு, எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் சூப்பரா கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளும் பிறந்தாச்சு, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? எனக்கு ஏன் பிள்ளைகள் பிறக்கல? என் வாழ்க்கை இன்னுமே அப்படியே ஸ்திரப்படாம இருக்கு. போயும் எனக்கே பாடுபடுத்தி காயப்படுத்துகிற கணவன் கிடைச்சிருக்கார். என்னோட தங்கைக்கும் என்னோட அக்காவுக்கும் நல்ல ஒரு கணவர் கிடைச்சிருக்கிறார். எனக்கே என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கார். என் உயிரை வாங்குற மனைவி வந்து வாச்சிருக்கா. எனக்கே எதுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு? அதாவது என் வீட்டுல எல்லார காட்டிலும் நான் தான் ஆவிக்குரியவன், எல்லாரையும் காட்டிலும் முன்னதாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன், எல்லார காட்டிலும் தேவனை அதிகமா நேசிக்கிறவன், தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவன். இப்போ எல்லார காட்டிலும் தேவனை அதிகமா நேசிக்கிறது நான் தான். தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தேவனை தெரிந்து கொண்டேன். ஆனா எனக்கே எதுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு? யோசேப்பு இந்த கேள்வியை கேட்பதுக்கு 100% தகுதியானவன். சங்கிலிகளினால் யோசேப்பை கட்டி அவர்கள் கொண்டு போன போது எவ்வளவு அழுதுருப்பானோ. தெளிவாக பைபிள போட்டிருக்குங்க. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, காயப்பட்டிருந்தான். உன் பாடுக்கு காரணம் என்ன? இல்லனா கையை கால் ஆட்ட முடியல, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, எதுக்கு எப்படிலாம் நடக்குதோ, எனக்கே ஏன் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த யோசனை என்ன அப்படியே திக்கு முக்காட பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, என் நிலைமை தான் இப்படி இருக்கு, எல்லாரும் நாளுக்கு நாள் மேல வந்துகிட்டே இருக்காங்க, ஆனா ஏனோ நான் நாளுக்கு நாள் கீழே, என் வாழ்க்கை கீழே போயிட்டே இருக்கு, ஒரு திக்கற்ற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறேன், ஒரு ஈன ஸ்திதிக்கு நான் நாளுக்கு நாள் அப்படி போய்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் என்கிற கேள்வியை நீ கேட்பாய் என்றால், உங்களுக்கு முன்னதாகவே இந்த கேள்வியை ஒரு நீதிமான் கேட்டிருக்கிறான். அவனோட பேர் தான் யோசேப்பு. இரும்பு சங்கிலிகள் அவனை காயப்படுத்தின, பாடுபடுத்தின. சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில யாராவது பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மிகுந்த பாடுகளுக்குள்ளாக போயிருக்கிறார்கள் என்கிற உண்மையை மறந்து போயிடாதீங்க.
நீங்க மாம்பழத்தை எப்பயாவது உங்க வாழ்க்கையில சாப்பிட்டுருக்கிறீங்களா? வீட்டுக்கு அப்பாவோ அல்லது அம்மாவோ ஒரு டசன் மாம்பழத்தை வாங்கிட்டு வராங்க. என்னங்க பண்ணுவீங்க? மாம்பழ ஜூஸ். என்னங்க பண்ணுவீங்க? மாம்பழ ஜூஸ். வீட்டுக்கு மாம்பழத்தை வாங்கிட்டு வரும்போது அந்த மாம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்ணோம்? கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பேச மாட்டீங்களே. இங்க கடிப்பீங்க, அங்கேயும் கடிப்பீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம், அங்க இங்க இங்க மேல கீழே. பாவங்க, அந்த மாம்பழத்தை அமுக்காத ஏரியாவே இருக்காது. ஒரு பக்கம் இல்லைங்க, எல்லா பக்கத்துலயும் எல்லா பக்கமும் கடிச்சு 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 கடிச்சு. இப்போ அந்த மாம்பழம் இருக்குல்லங்க, இப்படி கடிக்கப்படுவதனாலே இந்த சந்தோஷத்தை கொடுக்க போகுதா இல்ல நம்மள அப்படியே அழ வைக்க போகுதா? நீங்களே சொல்லுங்களேன். அது எந்த அளவுக்கு அப்படி அமுக்கப்படுதோ அந்த அளவுக்கு யார் கையில இருக்கோ அந்த ஆள் அப்படியே சந்தோஷப்படுத்த போகுது. சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய கரத்துல இருக்கிறாய். அந்த தேவன் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையை, ஒருவேளை உன் வாழ்க்கை எப்படி நொறுக்குவார் என்றால், அப்படி நீ நொறுக்கப்படுகிறாய் என்றால் தேவனை மிகவும் சந்தோஷப்படுத்துகிற நபராய் நீ மாறப் போகிறாய் என்பதுதான் உண்மை. நிலமும் பூமி அப்படி நேர்த்தியா இருந்தா அதை உழுதாலே ஒழிய அது நல்லா பண்பட்டு பலன் தருவதற்கான வாய்ப்பே இல்லை. பழங்கள் நசுக்கப்பட்டாலே ஒழிய அது நமக்கு ஜூஸாவே கிடைக்காது. அரைக்கப்படுகின்ற அந்த கோதுமை மணிகளே உனக்கும் எனக்கும் ஆகாரமா மாறுது. நசுக்கப்படுகின்ற அந்த திராட்சைகளே உனக்கும் எனக்கும் திராட்சை ரசமா மாறுது. அதே போல் பிழியப்படுகின்ற மாம்பழம் உனக்கும் எனக்கும் நேர்த்தியான மாம்பழ ஜூஸா வருது. உங்க கண்ணுக்கு முன்னாடி காணப்படுகிறவைகளை நீங்க ஜாக்கிரதையாக பரிசீலிப்பீர்கள் என்றால் அவை நொறுக்கப்பட்டால்தான் அவை உனக்கும் எனக்கும் 4 பேருக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கும். அப்படி என்றால் கவனி, தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார் நல்ல சுகமா வாழ்றதுக்கு இல்லங்க, நொறுக்கப்பட்டு நீ 4 பேருக்கு சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, சமாதானத்தை நீ என்ன பண்ணுவ? நீ பகிர்ந்து கொடுப்பேன்னு தான். அதாவது தேவன் ஒரு மனிதனை 4 பேருக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்ற வேண்டும் என்றால் கட்டாயம் அவனை நொறுக்கத்தான் செய்வார். இன்னும் நம்ம மத்தியில் யாராவது சொல்றீங்களா, என் வாழ்க்கை மிகவும் நொறுக்கப்படுகிறது, மிகவும் நலிந்து போயிருக்கிறேன்? சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நலிந்து போயிட்டேன் பிரதர். சில பேர் கணவனை நேசிக்கின்ற மனைவி, கணவனை புரிந்து கொண்டிருக்கிற மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அம்மா என் வீட்டுக்கார் ரொம்ப நலிந்து போயிருக்கிறாருமா அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். என் மக ரொம்ப ரொம்ப நலிந்து போயிருக்கிறாமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாய். அப்பா இல்ல, அவன் தான் கஷ்டப்படுறான், அவன் தான் நடத்துறான், தம்பியை படிக்க வைக்கிறான், தங்கச்சியை படிக்க வைக்கிறான், அவன் தான் எங்க எல்லாரையும் அப்படி போஷிக்கிறான், ரொம்பவே நலிந்து போயிருக்கிறான். எஸ், நொறுக்கப்படுவதனாலே நீ நலிந்து போயிருக்கிறாயானால் உன் வீட்டுல இருக்கிற 4 பேருக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாய். சோ புரிஞ்சுக்கோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுவது என்பது நீ 4 பேருக்கு ஆசீர்வாதகரமா இருப்பாய் என்றுதான் தேவனதை அனுமதித்திருக்கிறார். இந்த உண்மையை மறந்துடுவேன்னு ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கேளுங்க, எந்த சங்கிலிகள் யோசேப்பை காயப்படுத்தினதோ அந்த சங்கிலிகளே யோசேப்பை பாக்கியவானாக உயர்த்தியது. பொன்னான காரியங்களை உடுத்திக்கொள்ளும் விதத்திலே யோசேப்பை மாற்றியது அந்த சங்கிலிகள். சகோதரனை, சகோதரியே, உங்க கஷ்டத்துக்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது உன்னதமான ஒரு நோக்கம். இன்று நீ சந்திக்கிற பாடுகளுக்கு பின்னாடி பெரிய பாக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியங்களை கண்ணால பார்க்கக்கூடிய நாள் ஒன்று வரப்போகிறது. அது வரைக்கும் தைரியமாக அந்த பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களிடம் பேசியதற்காக நன்றி ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில சங்கிலிகள் இருக்கும். அந்த சங்கிலிகளை நாங்கள் ஆண்டவரே, அதை ஏதோ எங்களை கட்டுவதற்கு நீ அனுமதித்திருக்கிறீர் அப்படிங்கிற அந்த யோசனை எங்களுக்குள்ளாக இருந்தால் நாங்கள் விழுந்து போவோம். ஆனால் இந்த சங்கிலிகளின் மூலமாக தேவன் நீர் என் வாழ்க்கையில் உன்னதமான மேன்மையான பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறீர். பாடுபடுத்துற சங்கிலிகளுக்கு பின்னால் தேவன் பாக்கியத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்கிற உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டால் ஆண்டவரே, பிதாவே, யோசேப்பை போல நாங்களும் அப்பா ஆண்டவரே பரிபூர்ணமான அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு முன்னேறுகிற இந்த பாக்கியத்தை தந்தருளுங்க என்று ஆண்டவரை யாரோடு நீர் பேசியிருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவருமே கொண்டிருக்கிற அந்த பொறுப்புகளை, தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், நீர் தந்திருக்கிற அந்த பொறுப்புகளை பாரமாக எண்ணுவோம் என்றால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அது மாறிவிடும். ஆனால் பாக்கியமாக நாங்கள் எண்ணுவோம் என்றால் எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் அது மாறும். அதனால் எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் நாங்கள் பாரமாக பார்க்காமல் பாக்கியமாக நாங்கள் எண்ணி எங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதகரமாய் எங்களை வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.